ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் டே டூர்ல குன்றக்குடி முருகரை பார்த்துட்டு அடுத்ததா வர வழியில பைரவன்பட்டியில பைரவர் கோயில் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். இது வந்து தற்சமயமா போயாச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து இந்த கோயில் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சது. உண்மையிலே இந்த கோயில் வந்து பார்க்காம போயிருந்தா ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அவ்வளோ அழகா இருந்தது இந்த கோவில். உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கோவில் வந்து எதர்ச்சியா இது வந்து பிளானே இல்ல. அப்படியே வந்து இந்த கோவில் உள்ள போயிட்டு போலாம் அப்படின்னு சொன்னதால சரி போயிட்டு போனோம். உள்ள போயிட்டு பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அந்த பெயிண்டிங்லாம் எப்படி வரைஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாரி அவ்ளோ அழகா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. அது இல்லாம இந்த கோயில்ல வந்து நெறைய விஷயங்கள வந்து பார்த்துருந்தோம். உண்மையிலேயே போனதுல இந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட்டு உள்ள போயிட்டு சிவபெருமான் இருந்தாரு. அவர தரிசனம் பண்ணிட்டு, அடுத்ததா வந்து பைரவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து வந்தோம். சுத்தி வரப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சிலைகள்லாம் பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்தது. அத விட மேல வரைஞ்சிருக்காங்க இல்லையா? அதுவுமே இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது இங்க. இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நின்னு அப்படியே பொறுமையா பார்த்துட்டு போனதால நாங்க தான் வந்து வேன்ல போய் லாஸ்ட்டா வந்து ஏறியிருந்தோம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இன்னொன்னு நாங்க பார்க்காமலே நாங்க பாட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்க இருந்தவர் தான் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு 2 விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அவரு சொன்ன பிறகு தான் எங்களுக்குமே வந்து தெரிஞ்சிருந்தது. இதெல்லாம் பாருங்களா எவ்வளோ அழகா இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. குன்றக்குடி வீடியோ போட்டு அடுத்ததா நாங்க எந்த கோவிலுக்கு போயிருப்போம் அப்படின்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு சிஸ்டர் பாண்டீஸ்வரி சிஸ்டர் வந்து கரெக்ட்டா சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா நீங்க வைரவர் கோவிலுக்கு வந்து போவீங்க அப்படி கரெக்ட்டா சொல்லியிருந்தாங்க. இங்க இந்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கோவில் இருக்கு போல இருக்கு. இன்னும் குபேரர் கோவில்லாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. இந்த கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில்ல தாயாரோட சன்னதிக்கு பின்னாடி 2 பல்லி மாரி இருக்கு. அது நம்ம பல்லி விழுந்தா தோஷம் இருக்கும் இல்லையா? அவங்கள வந்து வழிபட்டா அந்த தோஷம் வந்து நீங்கிடும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிழல் பட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அழகா வந்து வேல் தெரிஞ்சது. எங்களுக்கு தெரியல. நாங்க வெளியிலயே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட்டு போய் தான் இதெல்லாம் வந்து காமிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வெளியில வந்து கருப்பசாமி இருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நேரடியா பார்க்கக்கூடாதாம். ஒரு சந்து மாரி இருந்தது. அதுல தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவரையும் தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் குளத்துக்கு வந்திருந்தோம். இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலான குளம் போல இருக்கு. நம்மளுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தாலும் இந்த குளத்துல வந்து குளிச்சா போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த குளத்த சம்பகாசுரன வதம் செஞ்ச பிறகு பைரவர் அந்த சூலம் வதம் செஞ்ச சூலம் இருக்கு இல்லையா? அத கழுவுறதுக்காக பைரவரே இந்த குளத்த வந்து உருவாக்குனாராம். அதனால இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். அப்படியே இந்த கோயில விட்டு போறதுக்கே மனசு இல்ல. அவ்ளோ அழகா இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியா தான் போய் ஏறியிருந்தோம். இங்க எல்லா கோயில்லயும் பார்த்தீங்கன்னா, மாடு வந்து நெறையா இருந்தது. ஆனா கையில குடுக்கறது தான் எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற வீடு எல்லாமே செட்டிநாடு ஸ்டைல்ல பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது வீடு எல்லாமே. அப்படியே பஸ்ல வந்து குட்டீஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களோட பயங்கரமான டான்ஸு, ஆடல், பாடலோட தான் பார்த்துக்கிட்டு போயிருந்தோம். அடுத்ததா எந்த கோவிலுக்கு போறோம் அப்படின்றத கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. எந்த கோவில் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.